We are going to take a look at a 2 Peter. 2 பேதுரு நிருபத்துக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். But at first I want to say a little bit about what the scholars think about 2 Peter. 2 பேதுரை பற்றி வேத வல்லுனர்கள் என்னவாக எண்ணுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். At beginning of the meeting I said that these are 2 letters by Peter, the apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுருவினாலே இந்த 2 நிருபங்களும் எழுதப்பட்டது என்பதாக நான் சொன்னேன். But not many scholars believe that. அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. If you go home and you compare the book of Peter and the book of Jude, so many words are similar. 2 பேதுரு நிருபத்தையும் யூதா நிருபத்தையும் நீங்கள் வீட்டிலே போய் அல்லது உங்களுடைய அறையில் போய் நீங்கள் வாசிப்பீர்களானால் இரண்டுக்கும் இடையே அநேக ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரே காரியத்தை பேசுவதை போல உங்களால் பார்க்க முடியும். So they use a fancy word for 2 Peter called pseudo. அவர்கள் அதனாலே நாகரிகம் அது என்ன சொல்லுவாங்கன்னா சூடோ அல்லது யூதாவை பிரதிபலிக்கிற ஒரு நிருபமாய் இருக்கிறது என்பதை மையப்படுத்தும்படியாக சூடோ என்று சொல்வார்கள். False writing. அல்லது பேதுருவால் எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது, ஒருவேளை யூதாவினால கூட எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த பெயரை உள்ளடக்கி சூடோ நிருபம் என்று சொல்வார்கள். But my argument is everything Peter will say in chapter 1 goes against a writing that was written by a false teacher. ஒரு அவருடைய வார்த்தையிலே சொல்லுவோமானால் 1 பேதுருவிலே எதையெல்லாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறாரோ அதற்கு எதிராய் பேசுகிற கள்ள உபதேசத்துக்கு எதிராக இது பேசுகிறது. You see the 3 chapters in 2 Peter are talking about 3 distinct topics. இந்த 3 அதிகாரங்களும் 2 பேதுருல இருக்கிற 3 அதிகாரங்களும் 3 வேறுபட்ட தலைப்புகளிலே அமைந்திருக்கிறது. But I'll start from chapter 3. நான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறேன். Chapter 3 is about a group of scoffers, people who come and say, ha ha ha, nothing has changed since the beginning of time, the Bible is not true. 3ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படிப்பட்ட நபர்களை பேசுகிறார் என்றால், இதுவரைக்கும் நடந்த வேதத்தின் சத்தியங்களை எல்லாம் பார்த்து நகைத்து இதெல்லாம் தவறானது, பல வருடங்களாக ஒன்றும் மாறவில்லை, எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி அதை தேவனுடைய சத்தியத்தை இலக்காரமாக பேசுகிற நபர்கள். Peter would give several arguments to speak against the scoffers. அப்படி கேலி பேசுகிற நபர்களுக்கு எதிராக அநேக எதிர்வாதங்களை பேதுரு வைக்கிறார். And in chapter 2 Peter will talk a lot about what's called the false teachers, false prophets. இரண்டாவது அதிகாரத்திலே கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்களை பற்றி அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அநேக காரியங்களை அவர் வரையறையாக சொல்கிறார். They have only one goal, to deceive the people. அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது, அது என்னவென்றால் ஜனங்களை வஞ்சிப்பது. The scoffers will mock our faith. இந்த ஸ்காஃபர்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய விசுவாசத்தை கிண்டலும் கேலியும் செய்து நிந்திப்பார்கள். The false teachers and the false prophets would try to deceive us. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் நம்மை வஞ்சிப்பார்கள். In opposite to these 2 groups, apostles will speak God's words to us. இந்த 2 நபர்களுக்கும் எதிராக தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பேசுவார்கள். In fact, he would say, no prophecy is made by a man's initiative, but men moved by the Holy Spirit speak these words. அவர் சொல்லுகிற வண்ணமாக எந்த ஒரு தீர்க்கதரிசன வசனமும் மனிதனுடைய முயற்சினாலோ மனிதனிடத்திலிருந்து வருவதில்லை, மாறாக அது தேவனாலே கொடுக்கப்படுகிறது என்பதாக 1ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வசனங்களில் அவர் சொல்கிறார். Peter would also say, we did not clearly divide story, verse 16, when we told about Jesus being confessed as the Son by the Father. 16ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். Based upon all these things, I think it would be wrong to think that the true teacher himself is not a true teacher.
இவைகளின் அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டுமானால் உண்மையான போதகர் என்று சொல்லப்படுகிறவர் உண்மையான போதகர் அல்ல என்று சொல்ல முடியாது. Right? So I do personally think 2 Peter is also by Peter the apostle. அதனாலே அவர் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற நபர் பொய்யாக சொல்ல முடியாது. அதனாலே உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற நபர் தான் எழுதினேன் என்று உண்மையை தான் சொல்லியிருப்பார். அதனாலே 2 பேதுருவினால் எழுதப்பட்டது என்று நான் நம்புகிறேன். There is connection between Jude and Peter, and the connection is in the grammar. யூதாவும் 2 பேதுருவும் ஒரே கருத்தாக்கத்தை சொல்கிறது. அதுல 2 பேருக்குள்ள ஒற்றுமை என்னவென்றால் அவர்கள் பயன்படுத்துகிற கிராமர் என்று சொல்லலாம். In Jude he says false teachers will come, and in 2 Peter says they have come. யூதா என்ன சொல்கிறார் என்றால் கடைசி காலத்திலே கள்ள போதகர்கள் தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று அவர் எதிர்காலத்திலே இவ்வாறு நடக்கும் என்று சொல்கிறார். பேதுரு ஏற்கனவே அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார். So I think I think Jude was written first to say watch out, they are coming, and then Peter comes and says oops, too late, they are already here. யூதா என்ன சொல்கிறார் என்றால் எச்சரிக்கையா இருங்க, கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் வரப்போகிறார்கள் என்று சொல்கிறார். பேதுரு எழுதும்போது நீங்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், அவர் ஏற்கனவே வந்துதான் விட்டார்கள் என்பதாக சொல்கிறார். Right? So I think they are related, but Jude is first, 2 Peter is next. அவர்கள் இருவரும் ஒரே காரியத்தை பேசுகிறார்கள், ஆனால் யூதா அதை முன்பாகவே சொல்கிறார். நடக்கிற அந்த இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக பேதுரு சொல்கிறார். We know from the Gospels when 2 or 3 or 4 people are talking about the same story, there will be lots of similarities. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஒரே காரியத்தை குறித்து 3-4 பேர், நமக்கு தெரியும் சுவிசேஷத்தை 4 பேர் எழுதினார்கள். அப்படி எழுதும்போது ஒருவர் சொல்ற அதே காரியத்தை மற்றவர்களும் சொல்வதை தவிர்க்க முடியாது. அது இயல்பாகவே அவர்களும் அதே காரியத்தை சொல்லத்தான் செய்வார்கள். Right? Even if we give a report, all 97 of us give a report about what happened yesterday, today and tomorrow, many of what we say would be the same, like what we ate, what music we heard, what lessons we studied. இந்த வேதாகம கருத்தரங்கை குறித்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், என்ன நடந்தது என்று கேட்டால் நம்மிலே அநேகர் சொல்கிற காரியங்கள் ஒருவர் ஒத்து போகும். ஏனென்றால் எல்லோருமே நாம் இங்க இருந்திருக்கிறோம். அதனால ஒருத்தவங்க சொன்னதை வச்சுட்டு இன்னொருத்தவங்க சொன்னதை வச்சுட்டு இதுவும் அவர் தான் சொன்னார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமான அனுபவம் இருக்கிறது. So that's what I think happened between Jude and Peter. அதனாலே தானே யூதாவும் பேதுருவும் ஒரே காரியத்தை சொல்கிறார்கள். So I think chapter 1 is about true apostles, chapter 2 is about false teachers and false prophets, and chapter 3 is about scoffers, people who mock Christianity. முதலாவது அதிகாரம் உண்மையான அப்போஸ்தலர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியது. இரண்டாம் அதிகாரம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியது. மூன்றாம் அதிகாரம் தேவனுடைய ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நிந்திக்கிற அல்லது அதை அவமானப்படுத்துகிற நிந்திக்கிற நபர்களை பற்றியது. So this hour we're going to try to see what do good, honest, faithful apostles do. இந்த வேளையிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால் உண்மையான அப்போஸ்தலர்கள் எந்த விதமாக நடந்து கொள்வார்கள், எந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். That starts about verse 3, but we'll start like every letter with an introduction. நாம் அறிமுகத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். In 1:1 he says the author's name, Simon Peter, a servant and apostle of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். That's the same title we saw in 1 Peter 1. இதே விதமாக தான் தன்னை 1 பேதுரு நிருபத்தை அறிமுகப்படுத்தும் போதும் தன்னை அவைதமாகவே அறிமுகப்படுத்துகிறார். But in 1 Peter 1 he gave the audience as people from Pontus, Cappadocia, Asia, etc. ஆனால் 1 பேதுரு எழுதப்பட்ட நபர்கள் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லும்போது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா நாடுகள் சிதறி இருக்கிறவர்கள் என்று குறிப்பிட்டார். But here he says to those who through the righteousness of our God and Savior Jesus Christ have received a faith as precious as ours. இங்கே யாருக்கு எழுதுவதாக சொல்கிறார் என்றால் அந்த முதலாம் வசனத்தை கவனியுங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால்
எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். Now he didn't mention their names, except he mentioned they are also Christians. The reason he doesn't mention their name is in chapter 3 verse 1, where he says, "This is my second letter to you." அவர்களை குறிப்பிட்டு அவர் சொல்லாததுக்கு காரணம் என்னவென்றால், பொதுப்படையாக கிறிஸ்தவர்களுக்கு எழுதுவதாக அவர் சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், இது 2வது நிருபம் என்று சொல்கிறார். ஏற்கனவே அவர்களை பெயர் சொல்லி அவர்களுக்கு ஏற்கனவே அவரிடம் அவர்களை அழைத்து விட்டார். அதனாலே அவர் திரும்பவும் அதை சொல்லவில்லை. Right? We do the same. If we wrote a letter to our cousin and we say, "Dear Alfie," and we write the letter, but then later on we would just say, "Oh, by the way, my second letter," and we'd say the content without giving all the description. நாம் பொதுவாக ஒரு கடிதம் யாருக்காவது எழுதுவோமானால் முதலாவது ஆரம்பிக்கும் போது அவர்கள் பெயர் சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கடிதத்தை நாம் தொடர்ந்து இன்னொரு கருத்தை எழுதினாலும் கூட அதே நம்முடைய பெயரை மறுபடியும் நாம் குறிப்பிடாமலே தொடருவோம். ஏனென்றால் நாம் எழுதுகிற 2வது கடிதமாக அது இருக்கிறபடினாலே அதை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் இது தங்களுக்கு வந்தது என்று புரிந்து கொள்வார்கள். Then Peter gives the standard greeting that we see in Paul and also in Peter: "Grace and peace, shalom, be with you in abundance through the knowledge of God and Jesus our Lord." பொதுவாக பவுல் பேதுரு இப்படிப்பட்டதான தேவ தாசர்களை எப்படியாக வாழ்த்துவார்களோ அதே வண்ணமாகவே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது என்று வாழ்த்துகிறார். And the first hour I said about 1 Peter that Peter always referred to Father, Son, and the Holy Spirit as many times as possible. Here he refers to God and Jesus twice back to back. இங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் பேதுரு 1ஆம் நிருபத்திலே சொல்லும்போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை அவர் அடிக்கடி குறிப்பிட்டது போலவே இங்கேயும் தன்னுடைய ஆரம்பத்திலேயே அவர் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் 2 முறையாக குறிப்பிடுகிறார். Now let's look at some of the wisdom true teachers of God will give us. உண்மையாக வேதத்தை போதிக்கிற தேவனுடைய ஜனங்கள் நமக்கு கொடுக்கிற உண்மையான சரியான ஞானத்தை பற்றி உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். They will teach you, number 1, everything you need for your salvation, God gives them to you. In other words, they won't ask you to trust them for the salvation that you need. இந்த உண்மையான ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவர் எதையெல்லாம் உங்களுக்கு போதிக்கும்படி கொடுத்தாரோ அந்த காரியத்தை உங்களுக்கு போதிப்பார்கள். எந்த விதத்திலும் நீங்கள் அந்த ஊழியக்காரரிடம் நடத்தப்படும்படி செய்யாமல் ஆண்டவரை பற்றிய அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படும்படி செய்வார்கள். If somebody starts saying, "I know the secret to Christian life," run away from that person. யாராவது ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வார்களானால் அந்த நபரை விட்டு நீங்கள் தூரமாக விலகி போய் விடுங்கள். Because in biblical world God takes care of his sheep, you and I. நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவென்றால் வேதத்தின்படி தேவன் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்கிறார். அவர் அவருடைய மந்தையை நடத்துகிறார். Look how Peter begins. எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். His divine power has everything we need for us to have a godly life through our knowledge of him who called us by his own glory and goodness. Through these things he has given the very great and precious promises, so that through them you may participate in divine nature, having escaped the corruption caused by the evil desires. பாருங்கள், இங்கே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை மிக தெளிவாக பேதுரு வரையறுக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேப்பிட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. True teachers know God can take care of his sheep. உண்மையான ஊழியர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்வார்கள், தேவன் அவருடைய மந்தையை பார்த்துக் கொள்வார், அந்த மந்தைக்கு தேவையான அனைத்தையும் அவரே தந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். We don't even form intermediary role, we form servant role. நாம் ஒருபோதும் ஆண்டவருக்கும்
தேவ ஜனங்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் வேலையை கூட அல்ல, மாறாக தேவ மக்களுக்கு பணியாளராக வேலைக்காரராக இருக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். In one passage, Paul very clearly says, there is one mediator between God and people, the man Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தர், அவர் ஒருவர்தான் என்று வலியுறுத்தி பவுல் சொல்கிறார். True teachers understand that their role is to be servant, not intermediary between God and people. உண்மையான ஊழியக்காரர்கள் ஒன்றை அறிந்திருப்பார்கள், அவர்கள் ஒருபோதும் ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையிலே மத்தியஸ்த வேலை செய்யும்படி அழைக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவர் நிமித்தமாக ஜனங்களுக்கு வேலைக்காரராக பணிபுரியும்படி அழைக்கப்பட்டவர்கள். God has given us everything we need for our salvation. Our pastors don't have to give us anything. நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான பரிசுத்த வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டுடைய வல்லமையானது அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எந்த ஒரு போதகரும் எந்த ஒரு ஊழியரும் நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளரும்படி கொடுப்பதற்கு அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். A little bit later we realize that there is a job that the pastors and the leaders do, that is to remind people that they have everything from God. போதகர்களுடைய ஒரே ஒரு வேலை என்னவென்று பின்பாக அவர் சொல்கிறார், ஆண்டவர் எதையெல்லாம் விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்கென்று ஆவிக்குரிய வாழ்வுக்கென்று கொடுத்திருக்கிறாரோ அதை ஞாபகப்படுத்துகிற பணிதான் ஊழியக்காரருடைய பணி. That we have a job to remind them. நாம் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை, மாறாக ஆண்டவர் விசுவாசிகளுடைய வாழ்வுக்கென்று பரிசுத்த வாழ்வுக்கென்று கிறிஸ்தவ வாழ்வுக்கென்று ஆண்டவர் எவைகளை கொடுத்திருக்கிறாரோ அவைகளை ஞாபகப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் ஊழியக்காரருடைய பணி. The second thing godly teachers do is to encourage the people to live a godly life. இரண்டாவதாக உண்மையான ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களிடத்தில் இருக்கிற தெய்வ மக்களை ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழும்படியாக பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்வு வாழும்படி அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். Look at what Peter says to them. To your faith add goodness. To your goodness add knowledge. To your knowledge add self-control. To your self-control add perseverance. To your perseverance add godliness. To your godliness add mutual affection or brotherly love. And to your brotherly love add true agape love. பேதுரு எவ்வாறு தன்னுடைய ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நீங்க அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் 5ஆம் வசனம் முதல் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், தைரியத்தோட ஞானத்தை, ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையை, பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பை இவர்களை கூட்டி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருங்கள். We would encourage the people, hey, it's good that you have knowledge, but now you need self-control. It's good that you have self-control, you need perseverance. விசுவாசிகளை பார்த்து உங்களுக்கு ஞானம் இருக்கிறது, இதோ இச்சையடக்கத்தை நீங்கள் அதோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்கள், இச்சையடக்கம் இருந்தால் போதாது பொறுமையை நீங்கள் அதோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள், பொறுமை இருந்தால் மாத்திரம் போதாது இன்னும் தேவபக்தியிலே வளருங்கள், தேவபக்தியோட சகோதர சினத்தில் வளருங்கள் என்று ஒவ்வொரு காரியமாக அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்த அந்த காரியங்களில் வளரும்படி உற்சாகப்படுத்த வேண்டும். First we say they have everything that they need from God. Second, we encourage them to keep on growing in their spiritual life. முதலாவது உண்மையான ஊழியர்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் விசுவாசிகளுக்கு தேவையான பக்தி வாழ்வுக்கு ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்ற புரிதலோடு இருப்பது. இரண்டாவது, தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்த காரியத்திலே இன்னும் அவர்கள் அதை அறிந்து அதை நினைவு கூர்ந்து அதிலே வளரும்படி அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துவது. There's a benefit for them having all these qualities. He says in verse 9, these qualities in increasing measure, they will keep you from being ineffective and unproductive in your knowledge of the Lord Jesus Christ. அவர் சொல்கிறார், இவைகளிலே நீங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்ததிலே பெருகினால் அதிலே உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் ஒருபோதும் வீணராக கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்கிறார். But if you don't focus on them, if you don't work on them, verse 9 he says, you have become nearsighted and blind, forgetting that your sins have been forgiven.
அப்படி நீங்கள் செய்ய மறந்தால், உண்மையான ஊழியராக இந்த காரியங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்து அவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் மறந்து போவீர்களானால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அவர்களை இதை பெறாத நபர்கள் அவர்கள் முன் செய்த பாவங்களோட தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததையெல்லாம் மறந்து கண் சொருகி போன குருடனை போலாவார்கள். Many times people say all you need is faith. அநேக நேரங்களில் பொதுவாக ஜனங்கள் சொல்வார்கள், ஊழியர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று விசுவாசம். But that's the first step. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் விசுவாசத்திலே தொடங்குகிறோம். Yes, first thing we need to do, our salvation is not based on work. Our salvation is by believing on Jesus Christ. But that faith is the first step. நாம் விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியையினால் அல்ல. நம்முடைய விசுவாசம் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறக்க செய்கிறது. அங்கே நாம் தொடங்குகிறோம். James would talk about something called dead faith. நமக்கு தெரியும், யாக்கோபு செத்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். Even Paul will talk about faith that has no works. செயல்படாத விசுவாசத்தை குறித்து பவுல் பேசுகிறார். The same way Peter is saying, it's good that you have faith, but now you had to add goodness, you had to add knowledge, you have to add self-control, you have to add perseverance, you have to add godliness, you have to add brotherly, sisterly love, and then you have to add agape love. அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்திலே தொடங்கி இருக்கிறீர்கள், அந்த விசுவாசத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வளர விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தைரியத்தோட ஞானத்தை, ஞானத்தோட இச்சையடக்கத்தை, இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் சேர்த்துக்கொண்டு கடைசியிலே சகோதர சிநேகத்திலும் நீங்கள் அதிகமாய் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் கனி நிறைந்த வாழ்வு வாழ்வீர்கள். Otherwise we are blind people. அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை மறந்து போய் கண் சொருகி போன குருடனை போல் மாறி போவீர்கள். But remember, God had already given us everything we need for life and godliness. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், நம்முடைய ஜீவனுக்கும் பக்தி விருத்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கொடுத்திருக்கிறது. In other words, we are just borrowing from the bank that we already have. ஏற்கனவே நம்முடைய பெயரில் இருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து தான் நாம் எடுக்கிறோம். Right? It's not something we had to work for. அதை நாம் சம்பாதிப்பதில்லை, ஏற்கனவே நமக்காக கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து பயன்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். And we challenge each other to keep on doing that. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே பொக்கிஷமாக அருளி இருக்கிற இந்த விதமான கிறிஸ்துவின் சுபாவங்களை, தெய்வ வல்லமையை, கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தும்படியாக ஊழியர்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். Something else a good teacher does, and that is to assure the people of their great salvation. ஊழியர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான பணி என்னவென்றால், விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை போதிக்க வேண்டும். Peter says, therefore, my brothers and sisters, make every effort to confirm your calling and your election. If you do these things, you will never stumble. You will receive a rich welcome into the eternal kingdom of our Lord and Savior, Jesus Christ. 11 வசனங்களே 10-11 சொல்கிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். In churches there are two groups of people. இன்றைக்கு சபையிலே இரண்டு விதமான கூட்டத்தினர் இருக்கிறார்கள். One group is so assured of their salvation, they don't care about their sanctification. இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை குறித்ததான உறுதியான நம்பிக்கையுள்ள நபர்கள், ஆனாலும் கூட தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கிறவர்கள். We encourage them to work on their sanctification. நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய ரட்சிப்பு நிச்சயமானது அல்லது பாதுகாப்பா இருக்கிறது. அதே நேரத்திலே அந்த ரட்சிப்பின் வாழ்விலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் உற்சாகப்படுத்த வேண்டும். There's another group, they are so worried about their salvation, they don't have time to worry on their sanctification. இன்னொரு கூட்டத்தினர் பாத்தீங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்ற அந்த நிச்சயமே இல்லாத நபர்கள். அதனாலே தங்களுடைய ரட்சிப்பை குறித்தே அவர்களுக்கு கேள்வி இருக்கிறபடினாலே தாங்கள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்பதை குறித்த சிந்தையே அற்றவர்கள். So that kind of the people, we assure them of their calling,
we assure them of their election. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை ரட்சிப்புக்கென்று அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பரிசுத்தத்திலே வளர முடியும். I know both groups of people like that who are my own friends and who are in my own congregation. சகோதரருடைய சொந்த குடும்பத்திலே, நண்பர்கள் மத்தியிலே, சபையிலே இருக்கிறது. இந்த எல்லா இடங்களிலும் இது உண்மையா இருக்கிறது. Right? If they are overconfident, we tell them to work on sanctification. If they are not at all assured, we assure them and tell them to work on their sanctification. எப்படி என்னுடைய ரட்சிப்பு பாதுகாப்பா இருக்கிறது, நான் அதனால என்னுடைய பரிசுத்தத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று கவலையினமாய் இருக்கிறவர்களை நாம் உற்சாகப்படுத்தி பரிசுத்தத்தில் வளரும்படி செய்ய வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் நரகத்துக்கு போகனா பரலோகத்துக்கு போகனானே எனக்கு பயமா இருக்குது, அல்லது புரிதல் இல்லாமல் இருக்கிறது, நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கிற நபர்களை நாம் நிச்சயத்தை கொடுத்து அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக உற்சாகப்படுத்த வேண்டும். First, we make sure they know everything that they need for life and godliness God has given them. முதலாவது அவருடைய ஜீவனுக்கும் பக்தி விருத்திக்கும் ஏதுவான எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். Second, we'll assure them that they need to continue to add faith to goodness, godliness, brotherly love and love. இரண்டாவதாக அவர்கள் விசுவாசத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள், அந்த விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்துவின் சுபாவத்தையும் அவர்கள் தங்களோடு கூட சேர்த்து கொண்டு பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று உற்சாகப்படுத்த வேண்டும். That's what a good teacher does, a godly teacher does. உண்மையான அப்போஸ்தலர் அல்லது உண்மையான ஊழியர் இதைத்தான் செய்வார். The third thing we saw is to confirm people's calling and election. மூன்றாவதாக ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுத்து பக்தி விருத்தியிலே அவர்களை வளர செய்வார்கள். The fourth thing a godly apostle does is constantly remind people of what they have. நான்காவதாக உண்மையான ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஜனங்களிடத்திலே எவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எவைகளெல்லாம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். I don't know about you, but I've been around so many Christians, including me, that sometimes I forget all the blessings that I have in Christ Jesus. நீங்கள் எப்படி என்று தெரியவில்லை. அநேக நேரத்திலே நானும் என்னை சுற்றி இருக்கிற நபர்களும் ஆண்டவர் ஆவிக்குரிய வண்ணமாக எவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார், எந்த விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் மறந்து போயிருக்கிறோம். That's why I love keep reading the Bible. It reminds me of all the blessings I have. அதனாலே திரும்ப திரும்ப வேதாகமத்தை வாசிப்பது அவசியப்படுகிறது. ஏனென்றால் அங்குதான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. Peter says to them, I will always remind you of these things, even though you know them and are firmly established in the truth you have now. I think it is right to refresh your memory as long as I live in this tent of my body, because I know soon I will be put aside, as the Lord himself had made it clear to me. இது நிமித்தம் 12 வசனம், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமாய் நேரிடும் என்று அறிந்திருக்கிறேன். இந்த கூடாரத்திலே நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். Till he dies, he says, I will keep reminding you, I will keep reminding you, I will keep reminding you. நான் மரிக்கும் வரைக்குமாக ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் தொடர்ந்து, நீங்கள் அதை அறிந்திருந்தாலும் அதிலே உறுதிப்பட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பேன், உங்களை எழுப்பி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். Matter of fact, in verse 15 he says something funny. He says, I will make every effort to see that after my departure you would still be able to remember me. சொல்கிறார், ஒருவேளை நான் மரித்து போன பின்பு கூட நான் எதையெல்லாம் உங்களுக்கு நினைப்பீட்டுக் கொண்டிருந்தனோ அந்த நினைப்பூட்டுதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்படியாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு தான் போவேன் என்று சொல்கிறார். Yeah, I think that's why he wrote 2 letters, so that we can remember what a great salvation we have. அதனாலே தான் இந்த 2 கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆனாலும் அவர் எதை நினைவூட்ட வேண்டும் என்று விரும்பினாரோ அதை இப்பொழுதும் அவர் நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறார். That's the fourth thing. You constantly remind your people. நான்காவது, இந்த உண்மையான ஊழியர்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் செய்ததை தேவ ஜனங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டே இருப்பார்கள். Number 5, the true apostle will believe in the historicity of the gospel truth. இந்த உண்மையான அப்போஸ்தலர்கள், உண்மையான ஊழியர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய வரலாற்று பூர்வமான தன்மையை அவர்கள் உறுதியாக
பற்றி இருப்பார்கள். Remember, he says to them, we did not use cleverly devised stories when we told you about the coming of our Lord in power. We were eyewitnesses of his majesty. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் ஏதோ தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக இல்லை, மாறாக அவருடைய மகத்துவத்தை எங்களுடைய கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். Right? Because he saw on the Mount of Transfiguration Jesus transform in power, and the Father say, this is my Son in whom I am well pleased, whom I love. நாம் அறிந்திருக்க வண்ணமாக பேதுரு அந்த மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த நபர்களில் ஒருவர் அங்கே இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அப்பொழுது பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதை அவர் கண்ணார கண்டார், அதை கேட்டார். True teachers keep on repeating the true historicity of Jesus' birth, growth, ministry, death and resurrection. உண்மையான ஊழியர்கள் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கட்டுக்கதை என்பதாக எண்ணாமல், இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே வாழ்ந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அது சத்தியமான சரித்திரமாக இருக்கிறது என்பதை உறுதியாக பேசுவார்கள். All the teachers that teach in seminary, they know a whole bunch of theologians that constantly question the historicity of Jesus. இறையியல் வல்லுநர்கள் மத்தியிலே அதிகமாக மற்றவர்களால் கேட்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சரித்திரபூர்வமான நபரா என்கிறதான கேள்வியும் அதை குறித்த தர்க்கங்களும் அநேக நேரங்களிலே எங்கும் பரவி இருக்கிறது. They say things like, well, we don't see dead people come to life, and therefore Jesus did not raise people from the dead. இன்றைக்கு யாரும் மரித்தவர்கள் உயிரோடு வருவதாக நாங்கள் பார்க்கவில்லை, அதனாலே இயேசு மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்வதையெல்லாம் நம்ப முடியாது என்று சொல்வார்கள். We don't see blind people all of a sudden see. Jesus did not heal blind people. குருடராய் இருக்கிற நபர்கள் எவரும் முழுமையாக பார்வை பெற்றதை எங்களால் பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது எவ்வாறு இயேசு கிறிஸ்து குருடனுக்கு பார்வை அளித்திருப்பார் என்பதாக கேட்கிறார்கள். Peter goes back to the historicity of what he saw, and he says, we didn't make clearly devised stories when we told you about Jesus. We saw with our own eyes. பேதுரு சொல்கிறார், ஏதோ எங்கேயோ கேட்ட தந்திரமான கட்டுக்கதைகளை எல்லாம் உங்களோடு கூட நாங்கள் பேசவில்லை, எங்கள் கண்ணார இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை, அவருடைய வருகையை நாங்கள் கண்டோம், கேட்டோம், அதைத்தான் அறிவிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவுடைய வரலாற்று பூர்வமான உறுதித்தன்மையை அவர் பேசுகிறார். Verse 18, we ourselves heard the voice that came from heaven when we were with him on the sacred mountain. அவர் சொல்கிறார், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். Faithful, true apostles will do several things to strengthen the people's faith. They will teach them God himself have given them holiness. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக உண்மையான தேவனுடைய ஊழியர்கள் அநேக காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு செய்வார்கள். அதில் முதலாவது அவர்கள் செய்வது, ஆண்டவரே விசுவாசியுடைய வாழ்வுக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார் என்பதை அறிவிப்பார்கள். They will challenge them to live godly life, work on sanctification. இரண்டாவதாக ரட்சிப்போடு அவருடைய வாழ்வை நிறுத்தி விடாமல், விசுவாசத்தோடு கூட முடித்து விடாமல், அதனோடு கூட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதிர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை அதிகமாய் கற்றுத் தேரும்படி உற்சாகப்படுத்துவார்கள். They were assured the doubting Christians of their calling and their election. மூன்றாவதாக தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய தெரிந்து கொள்வதை குறித்த சந்தேகத்தோடு தடுமாற்றத்தோடு இருக்கிறதான பலவீனமான கிறிஸ்தவர்களை அவர்கள் உற்சாகப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை அவர்களுக்கு தருவார்கள். They would constantly remind them till they die, and sometimes even after they die, of the goodness of God and the salvation that they have. தேவன் மனுக்குலத்திற்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளின அந்த மேன்மையான ரட்சிப்பை குறித்து, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சாகும் வரையாக, ஏன் செத்த பின்பும் கூட ஏதாவது ஒரு விதத்திலே தன்னுடைய ஜனங்களுக்கு அதை ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். They believe in the historicity of the gospel. அவர்கள் சுவிசேஷத்துடைய வரலாற்று பூர்வமான தன்மையை உறுதியாக நம்பி நிற்பார்கள். Finally, they believe and teach the prophetic nature of God's scripture.
கடைசியாக அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை உறுதியாக நம்பி அதை அறிவிப்பார்கள். In the scriptures, in the Bible, the word prophetic has two meanings. தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறதான அந்த பதம் இரண்டு விதமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. One is predicting the future. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை அறிவிப்பது. Second is proclaiming the truth. இரண்டாவதாக நேருக்கு நேராக சத்தியத்தை அறிவிப்பது. So he goes on to say, we have the prophetic message as something completely reliable, and you will do well to pay attention as a light shining in the dark place until the day dawns and the morning star arises in our hearts. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Prophetic scriptures are like the flashlight in a dark, moonless skies, the night. தீர்க்கதரிசன வசனமானது ஒருவேளை வெளிச்சம் இல்லாத நட்சத்திரங்கள் இல்லாத இடங்களிலே திடீரென்று தோன்றுகிற வெளிச்சம் போல் இருக்கிறது. Right, we all have used torches. நாம எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இருளிலே டார்ச்சஸ் பயன்படுத்துவோம். We used to carry very long torch, but now we have them on our phones. நமக்கு முன்னாடி எல்லாம் பெரிய டார்ச் லைட் வச்சிருப்போம், இப்பலாம் நம்மளுடைய மொபைல் போன்லயே டார்ச் இருக்கிறது. Right, and we know the value of a torch in a dark, moonless night. நிலவு இல்லாத எந்த ஒரு வெளிச்சம் இல்லாத இருளிலே டார்ச் லைட் உடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் அறிவோம். You may already noticed I sleep with the lights on because I am scared of dark. ஓகே, அவர் வந்து தூங்கும்போது வந்து பொதுவாக லைட் ஆஃப் பண்ண மாட்டாரு, ஏன்னா இருளா இருப்பது அவருக்கு அவ்வளவு பிடித்தமானது இல்லை. Yeah, not my home, because in my home I know where everything is, and I know in my home there are no cobras. அவருடைய வீட்டுல அவர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவாரு, ஏன்னா இருளில் எந்திரிச்சாலும் அவருடைய வீட்டுல எது எது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியும். அது இல்லாம அங்க எந்த நல்ல பாம்பு இல்லைன்னு அவருக்கு தெரியும். In my room in here, that top piece is fallen off, and there's a dark hole. All night long I thought a snake is going to come through there. அவர் தங்கி இருக்கிற ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வடிந்து அந்த இடம் மாத்திரம் ஒரு மாதிரி கருப்பா இருக்குது. அவர் நைட் எல்லாம் அது ஒரு பாம்பு சுத்தி இருக்கிறது போலவே அவருக்கு தோன்றுகிறது. Right, that's why I leave the lights on. அதனால தான் எப்போது லைட்டை போட்டு வைத்திருப்பது. In the darkened world with so much falsehood, God's prophetic word is the only light there is. இந்த இருள் நிறைந்த உலகிலே நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டானால் அது தேவனுடைய தீர்க்கதரிசன வசனமாய் மாத்திரமே இருக்கிறது. Remember David saying that about the scriptures? சங்கீதக்காரனுடைய சங்கீதம் 119 105 சொல்றது நமக்கு தெரியும். See, he even know the verse. மனப்பாடமா தெரியும். Right? உமது வசனம், your word is the lamp unto my feet. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. Right? That's the little spark in this huge, humongous, dark world. அந்த இந்த முற்றிலுமாக இருள் சூழ்ந்திருக்கிற அந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை உண்டானால், ஒரே ஒரு வெளிச்சம் உண்டானால் அது தேவனுடைய தீர்க்கதரிசன வசனமாக மாத்திரமே இருக்கிறது. A true teacher like an apostle like Peter will always take people back to the scripture, back to the scripture, back to the scripture. உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேதுருவை போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரரும் செய்கிற ஒரு மிக முக்கியமான பணி உண்டானால் தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய வசனத்துக்கு நேராய் அவர்கள் கொண்டு வருகிற வேலையை தான் தொடர்ந்து செய்வார்கள். Now I didn't mention this, but he had quoted Psalm 34, Psalm 110, Psalm 118, all those psalms in first chapter, first letter. நாம் அறிந்திருக்கிறோம் சங்கீதம் 34 110 118 இந்த சங்கீதங்கள் எல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறது. Right, because he is constantly quoting the scriptures to make his point. நல்ல கவனிங்க, இந்த வசன பகுதிகளில் இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி பேதுரு பேசுகிறார், ஏனென்றால் அவருக்கு தெரியும் அது மாத்திரமே வெளிச்சமாய் இருக்கிறது. And the reason scriptures are the light is because no prophecy of the scripture comes from one prophet's own interpretation of things, but prophecy
never starts with human origin, but prophets, though human, speak for God and are carried along by the Holy Spirit. ஏனென்றால் ஏன் வேதாகமம் மாத்திரமே இந்த இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறது என்றால் வேதாகமம் அல்லது தீர்க்கதரிசன வசனம் எதுவுமே மனிதனுடைய சுய ஞானத்தினாலே அது அருளப்படவில்லை. ஒருவேளை மனிதனை கொண்டு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டதா இருக்கிறது. Yes, mankind spoke them, mankind wrote them down, Silas wrote them down, but they originally began with God. Holy Spirit guided these men and women to write them down. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் எழுதினார்கள், ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாக எழுதினார்கள். Now I said women and I knew it was not a mistake, but you remember like the Miriam song, Deborah's song, Mary's song, Elizabeth's song, those are all women who wrote, but yet they were carried by the Holy Spirit to write them down. பரிசுத்த மனிதர்கள் என்று சொல்லும்போது ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களுக்கும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாய் பேசினார்கள். ஏனென்றால் மிரியாம் பாடின பாடல் இருக்கிறது, எலிசபெத் பாடல் இருக்கிறது, மரியாளுடைய பாடல் இருக்கிறது. இவை எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசப்பட்டது. அதனாலே பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ வார்த்தையை பேசினார்கள். We live in a world where people say, matter of fact, I just heard a Muslim lady say the other day, Scriptures, Bible has lots of errors that cannot be by God. ஒரு முகமதிய பெண்மணி சொன்னார்கள், வேதாகமத்தில் அநேக முரண்பாடுகள் இருக்கிறது, அதனாலே ஆண்டவர் இதை கொடுத்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். Yes, Bible has spelling mistakes. வேதாகமத்திலே அநேக எழுத்து பிழைகள் இருப்பது உண்மைதான். That is in the copies that we have. யாரெல்லாம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா எதுல இருக்கு அப்படின்னா, மனிதர்களாலே கைப்பிரதிகளாக எழுதப்பட்டதான அந்த கைப்பிரதிகளில் தான் எழுத்துப்பிழை இருக்கிறது. I'll give you a funny illustration. ஒரு நகைச்சுவையான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். This Bible is called Immoral Bible. இந்த பைபிளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இம்மாரல் பைபிள் அல்லது அது என்ன சொல்றது, சாரமற்ற பைபிள். ஓகே, Sexual Bible. You know why? The man who wrote "Thou shalt not commit adultery" forgot to put the word "not" in it. So it says "Thou shalt commit adultery." அந்த கைப்பிரதியில அந்த பைபிளை வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த கைப்பிரதியில இனி விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை விபச்சாரம் செய்வாயாக என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் எழுத மறந்து விட்டார்கள். அதனாலே அது ஆப்போசிட்டான அர்த்தத்தை கொடுக்கிறது. Not in the original but in the copy. உடனே இதை பார்த்துட்டு பாத்தீங்களா தப்பு இருக்கு என்று நிறைய பேர் சொல்வார்கள். ஆனால் அது மனிதனுடைய கைப்பிரதியினாலே ஏற்பட்ட பிழையை ஒழிய முதல் எழுதப்பட்ட நிருபத்திலே மூல கைப்பிரதியிலே அது இல்லை. Only in the copy, translation, recopy. அதை காப்பி பண்ணி கைப்பிரதி எடுத்து அதை கைப்பிரதி எடுத்த போது இவ்விதமான எழுத்து பிழைகள் இருக்கிறது ஏற்பட்டது. True apostles would value the scriptures as God's inspired scriptures. உண்மையான ஊழியர்கள் தேவனுடைய வசனத்தை தேவ ஆவியினாலே அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக உறுதியாக பற்றிக்கொள்வார்கள். We even see Paul say that where he says all scripture is God inspired and profitable for teaching, correction, rebuke and re-strengthening of a person in the Lord. பவுலும் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், தேவனுடைய வசனமானது அது தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அது உபதேசத்துக்கு, நீதியை படிப்பதற்கு, சீர்திருத்தலுக்கு, கண்டிப்புக்கு அது உதவுவதாக இருக்கிறது. Jesus himself said, "Heavens and earth will destroy, but not the word of God." இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. Peter said, "All people are like grass, grass withers, but the word of God will never wither away." பேதுரு முதலாவது நிருபத்திலே சொன்னார், மனிதனுடைய வாழ்வெல்லாம் புல்லின் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வசனமோ அழிவில்லாததாக, நித்தியமானதாக, வாடாததாக இருக்கிறது. A true apostle will believe in the truthfulness and the validity of God's word, the scriptures. உண்மையான அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வசனத்தினுடைய உண்மை தன்மையும் மாறாத தன்மையும்
தவறில்லாத தன்மையும் உறுதியாய் நம்பி பற்றிக் கொள்வார்கள். These are the 6 categories or 6 attributes of a true apostle. உண்மையான அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிற நபர்கள் காணப்பட வேண்டிய அல்லது அவர்கள் செய்கிற 6 காரியங்களை நான் சொன்னேன். Next 2 chapters will talk about people who do not have these characteristics. Instead, they will have other characteristics that are opposite to these characteristics. நாம் இனி பார்க்க போகிற அடுத்த அதிகாரத்திலும் அதற்கு அடுத்த அதிகாரத்திலும் நாம் பார்க்க போகிற அந்த நபர்கள் அவர்கள் உண்மையான அப்போஸ்தலர்கள் அல்ல, அவர்கள் கள்ளப்போதகர்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வசனத்தை நிந்திக்கிறவர்கள். அவர்கள் இந்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள், மாறாக அதற்கு எதிரான வேறு காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். It's important for you to keep this in mind because we are surrounded by teachers, but now with the modern era and electronic era, you get all kinds of teachers on YouTube. நமக்கு தெரியும், நீங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த காரியங்களை குறித்து தெளிவாக உறுதியாய் பற்றிக்கொள்ளலாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு யூடியூப்ல பல்வேறு விதமான காரியங்களை பேசுகிற அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். If for example a person on YouTube says you cannot trust the scriptures, you know he is not a true teacher. யூடியூப்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் கிறிஸ்தவர் என்ற போர்வையிலே அவர் சொல்கிறார், வேதாகமத்தெல்லாம் நம்ம நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதாக சொல்கிறார். நமக்கு தெரியும் அவர் உண்மையான போதகராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. If somebody on YouTube or the Facebook or whatever, they say to you, you don't need to work on brotherly love or godliness, all you need is faith, you know they are not true teachers. ஆண்டவரை விசுவாசித்ததோடு எல்லாம் முடிந்து போனது. அதற்கு மேலே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, பரிசுத்தத்திலே நீங்கள் வளர வேண்டியதில்லை, சகோதர ஐக்கியத்தை சிநேகத்தை நீங்கள் பேண வேண்டியதில்லை, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் தேட வேண்டியதில்லை என்று யாராவது போதிப்பார்களானால் அவர் சரியான போதகர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். If they say God hasn't given everything you need for life and godliness, let me give you some help, run away from them. யாராவது யூடியூப்லயோ அல்லது சபையிலேயோ அமர்ந்து கொண்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தறல, இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதனால நீங்க என்கிட்ட வாங்க என்று ஏதாவது ஊழியக்காரர் சொல்வாரானால் அந்த ஊழியக்காரரை விட்டு ஓடி போங்கள். That's how false teachers catch people, innocent people, which we will see tomorrow. நாளை தினத்திலே இப்படித்தான் இந்த கள்ளப்போதகர்கள் செய்கிறார்கள் என்பதை குறித்து இன்னும் விரிவாக பேசுவோம். There was an amazing man when I was in Bible seminary named David Koresh. டேவிட் கோரேஷ் என்கிறதான ஒரு நபர் இருந்தார். அவர் வேதாகம் கல்லூரியில் படிக்கும்போது he began as a Sunday school teacher. அவர் பாத்தீங்கன்னா ஞாயிறு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார். And he taught very well and people followed him for many years. அவர் மிக அருமையாக போதிப்பார், அதனால அநேகர் அவரை பின்பற்றினார்கள். Slowly he started to say he was the Messiah. தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் என்றால், நான் தான் மேசியா என்று சொல்ல ஆரம்பித்தார். Not only that, he said all the women in his congregation are his. அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் எனக்குரியவர்கள் என்று சொன்னார். Eventually he became a cult leader and he and 86 people died. He set them all on fire and killed himself. அவரை பின்பற்றி போன ஏறக்குறைய 86 பேர்களோடு கூட சேர்ந்து அவர் நெருப்பை மூட்டிக்கொண்டு எல்லோரும் இறந்து போனார்கள். So the minute he said I am Messiah, they all should have run out of there. எப்பொழுது அவர் நான் தான் மேசியா கிறிஸ்து என்று சொன்னாரோ அப்பொழுதே அவரை விட்டு தலையிட்டு ஓடி இருக்க வேண்டும். So it's important that we know these 6 principles so that we know how to spot false teachers. இந்த சரியான காரியங்களை, உண்மையான ஊழியர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்ற காரியங்களை நீங்கள் அறிந்திருந்தால்தான் இவைகளை செய்யாத நபர்கள் சரியான போதகர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க முடியும். Tomorrow we will look at how do we know they are false teachers and how to spot the mockers. நாளை தினத்திலே எப்படி அவர்கள் கள்ளப்போதகர்கள் கள்ளத்தீர்க்கதரிசி என்பதை அறிவது, எவ்வாறு அவர்கள் நிந்திக்கிறவர்கள் என்பதை அறிந்து கொள்வது என்பதை எல்லாம் பேசுவோம். Don't start calling people mockers and false teachers till we fully understand 2 Peter. 2 பேதுருவிலிருந்து கள்ளப்போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ளத்தனமாய் நடத்துகிற நபர்களை குறித்து தெளிவான புரிதல் வருவதற்கு முன்பாகவே ஒரு நபரை கள்ளப்போதகர், கள்ள அப்போஸ்தலர் என்று சொல்லிவிடாதீர்கள். Right?
Have a good night. I will see you tomorrow. ஓகே, நன்றி. இளைப்பார்கள். நாளை காலை சந்திக்கலாம்.